ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சயோதியா பேப்பர். ஓகே, சென்னை ஜோனில் இருக்கக்கூடிய சயோதியா பேப்பர் டோட்டலாக 3 செட் இருக்குது. 3 செட்லையுமே டிஃப்ரெண்ட் எம்சிக்யூஸ் வந்து கேட்டிருக்கான். சயோதியா பேப்பர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது எக்ஸாமு. நீங்களும் அதை எழுதியிருப்பீங்க. ஸோ அதோட கொஸ்டின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லா எம்சிக்யூஸும் டெய்லி 5 எம்சிக்யூஸ் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஸ்டே டியூன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா. ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. அண்ட் இதை பற்றி நம்ம சேனலில் அடுத்து நம்மளோட கிராஷ் கோர்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் பற்றி நீங்கள் அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட வாட்ஸ்அப், டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ இன்டு த வீடியோப்பா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னா செட் 1ல் ஏ கொஸ்டின். ஸோ கொஸ்டின் பேப்பரோட லிங்க் எங்கே இருக்குன்னா டிரைவ். அதில் வந்து நான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினட்டாக அந்த டிரைவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதோட லிங்க் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராமில் நான் கொடுத்துருக்கேன், பின் பண்ணியிருக்கேன். அந்த மெசேஜ் போய் நீங்கள் டிரைவில் போய் பார்த்துக்கலாம். ஓகே, சரிப்பா, கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் யூ ஆர் ஏபிள் டு see in the screen. So electric potential on the axis of electric dipole at a distance r from its center is V. Then the potential at a point at a same distance on its equatorial line என்னவா இருக்கும்னு கேட்குறான். டோட்டலாக 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஸோ இதுதான் நம்மளோட எலக்ட்ரிக் டைபோல் at a distance r from the center. வந்து இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. பொட்டன்ஷியல் வந்து kp cos theta by r ஸ்கொயர் இல்லையா? இதில் வந்து ஆக்சியலில் எடுக்கும்போது ஆக்சியல்ன்றது இந்த பாயிண்ட் கரெக்டாக அலாங் த ஆக்சியல் வந்து பாயிண்ட் நம்ம இது பண்ணும்போது டீட்டாவோட வேல்யூ என்ன வரும்? 0ன்னு வரும். ஸோ திஸ் இஸ் டீட்டா அண்ட் திஸ் இஸ் டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த சென்டர். ஸோ டீட்டா 0ன்னு போட்டிங்கன்னா ஆக்சியலில் என்ன பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா v is equal to kp by r ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில், ஈக்குவட்டோரியல் லைனில் அதே சேம் r டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்டில் என்னென்னு கேட்குறான். ஸோ இது ஆக்சியல், இது ஈக்குவட்டோரியல், பட் திஸ் இஸ் அ ஜென்ரல் பாயிண்ட். ஸோ ஈக்குவட்டோரியலுக்கு என்ன வரும்? டீட்டாவோட வேல்யூ 90. டீட்டாவோட வேல்யூ 90, பட் காஸ் 90 நம்மளுக்கு என்ன தெரியும்? 0. ஸோ அதில் வந்து ஆன்சர் என்னது? potential will be 0. ஸோ இதில் டேரெக்டாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். இப்போ அடுத்த கொஸ்டின் கவனிங்க. கரண்ட் ஐ இஸ் ஃப்ளோயிங் த்ரூ அ லூப் ஆஸ் ஷோன் இன் த ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லூப் ஃபிகர் கொடுத்துருக்கான். ஸோ எம்ஏவோட லென்த், எம்ன்றது சென்டர் நீங்கள் பார்க்க முடியும். சென்டர் எம்ஏவோட டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ் வந்து ஆர் அப்படின்னு கொடுத்துருக்கான். எம்பியோட டிஸ்டன்ஸ் வந்து 2r கொடுத்துருக்கான். அண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் த லூப் இஸ் μ0I/r டைம்ஸ் என்னவா இருக்கும்னு கேட்குறான். ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சரை μ0I/r டைம்ஸில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் கரெக்டாக. இதில் டோட்டலாக எத்தனை செக்மெண்ட்ஸ் இருக்குது நம்ம பார்க்கணுன்னா ABCD. ஓகே, A. ஸோ ABCD அதுக்கப்புறம் A. டோட்டலாக உங்களுக்கு எத்தனை செக்மெண்ட் இருக்குது? 1 2 3 4. இப்போ இந்த கரண்ட் கேரிங் ஒயரை சுற்றி இந்த சென்டரில் என்ன இருக்கும்? இந்த பாயிண்ட் எம்மில் ஃபீல்டு இருக்கும். அந்த ஃபீல்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஓகே, நம்மளுக்கு இங்கே ஸ்டாண்டர்டான பாயிண்ட் நம்ம என்னென்ன கான்செப்ட்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டிஏன்றது ஒரு செக்மெண்ட் ஆஃப் ஒயர்னு எடுத்துக்கணும். ஓகே, டிஏ, அதுக்கப்புறம் ஏபி, அதுக்கப்புறம் பிசி, அதுக்கப்புறம் சிடி. டோட்டலாக எத்தனை செக்மெண்ட்ஸ் வருது? 4 செக்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 4 செக்மெண்ட்ஸ் ஆஃப் கரண்ட்ல இருந்து எம்முக்கு என்ன ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணுவோம்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். இந்த பாயிண்ட் எம்மில் இருக்கக்கூடிய ஃபீல்டோட ஆன்சர் வில் பி டிபெண்டிங் ஆன் டிஏ, ஏபி, பிசி அண்ட் சிடி. எல்லாரோட கான்ட்ரிபியூஷனுமே அங்கே பியில் என்னென்னு கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிங்கன்னா தட் வில் பி யுவர் ஆன்சர். இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக நம்ம இது வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் ஒரு கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த கான்செப்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இதுதான் ஒரு கரண்ட் கேரிங் ஆர்க். ஓகே, ஏலேருந்து பி இந்த சின்ன ஆர்க் தெரியுதா? இதில் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அட் ரேடியஸ் ஆஃப் ஆர் வந்து நம்மளுக்கு சியில் என்ன ஃபீல்டு, சென்டரில் என்ன ஃபீல்டுன்றதுக்கு ஒரு டைரக்ட் ஃபார்முலா μ0I/2r θ/2π அப்படின்றது தான் ஃபார்முலா. இங்கே டீட்டாவை நீங்கள் எப்போவுமே எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் சப்ஸ்டியூட் இந்த ரேடியன். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இந்த 2 கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து டிஏவோட கான்ட்ரிபியூஷனை கண்டுபிடிக்கலாம். இப்போ கவனிங்க, டிஏ இஸ் திஸ் ஒன் கரெக்டாக. கரண்ட் எப்படி போகுது? கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் இன் த கிளாக் வைஸ். ஸோ கிளாக் வைஸில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் படி ஃபீல்டு எப்படி போகுது? எம்மில் ஃபீல்டு வந்து உள்ளே பார்த்து போகுது. ஓகே, ஸோ இன்சைடு த பேப்பர் ஃபீல்டு உள்ளே பார்த்து போகுது. ஸோ ஃபீல்டோட ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலாவை அப்படியே யூஸ் பண்ணலாம். நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, கீழே இருக்கிறது ரேடியஸ் கேபிட்டல் ஆர். ஓகே, இந்த ஆர்க்கோட ரேடியஸ் சென்டரில் இருந்து. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டிஏ பொறுத்த வரைக்கும் சென்டரில் இருந்து இந்த லென்த்து என்ன கொடுத்துருக்கான்? இப்போ எம்ஏவோட லென்த் என்ன கொடுத்துருக்கான்? எம்ஏவோட லென்த் வந்து ஆர், தட் இஸ் இந்த ஆர்க்கோட ரேடியஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன போட்டிருக்கோம்? ஆர். அதுக்கப்புறம் இது எவ்வளோ ஆங்கிள் இருக்குது அப்படின்றத நம்ம கரெக்டாக சொல்லணும். இந்த ஆர்க் இருக்கு இல்லையா?
ஸோ திஸ் இஸ் த ஆங்கிள். ஆங்கிளோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 3π/2, தட் இஸ் 270. ஓகே, ஸோ தீட்டா இருக்க இடத்துல 3π/2 270 போட்டாச்சு, டிவைடட் பை 2π. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், கேன்சல் பண்ணிங்கன்னா 3/8 μ0I/r யூ வில் கெட். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம முக்கியமான பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, திஸ் இஸ் அ லைன். கரெக்டாக, இந்த செக்மெண்ட் ஆஃப் ஒயர்ன்றது ஒரு லைனு. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, திஸ் இஸ் அ லைன் ஆஃப் ஒயர் கேரிங் கரண்ட். இப்போ கவனிங், இதில் போகக்கூடிய கரண்ட் என்ன ஆகும், இது வழியாகவும் போகும், இப்படி வரும். 1 செகண்ட் கோஸ் லைக் திஸ் அண்ட் கம்ப்ளீட்ஸ் அ சர்க்கியூட். கரெக்டாக, ஸோ இந்த இடத்துல கரண்ட் வந்து ஒரு ஒயரில் போகுது. நம்ம இது ஆல்ரெடி தியரியில் படிச்சிருக்கோம். ஓகே, தியரி டீட்டெயிலாக வேணும்னா நம்ம பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள், அதில் எல்லா வீடியோஸும் இருக்குது ஆல்ரெடி. ஓகே, இதுதான் கரண்ட் கேரிங் ஒயர். ஸோ இந்த அலாங் த ஆக்சஸ் பாயிண்ட் P, ஆன் த ஒயர் கிடையாது, திஸ் இஸ் ஆன் த ஒயர். அலாங் த ஆக்சஸ் நீங்கள் எங்கே கால்குலேட் பண்ணாலும் ஃபீல்டோட கான்ட்ரிபியூஷன் என்ன இருக்கும், 0. ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஏபின்றது என்னது, இதான ஒயரு. இந்த ஒயரோட ஆக்சஸில் தானே இந்த பாயிண்ட் M இருக்குது. இந்த ஒயரோட ஆக்சஸில் தான் இந்த பாயிண்ட் M இருக்குது. அப்போது இதோட ஏபியோட கான்ட்ரிபியூஷன் என்னது, ஏபியோட கான்ட்ரிபியூஷன் 0. ஏன்னா அது அலாங் த ஒயர் இருக்குது அந்த பாயிண்ட்டு, எம்ன்ற பாயிண்ட்டு. ஸோ ஃபீல்ட் வில் பி 0. அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், சிடி எடுத்துக்கலாம். இந்த சிடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அலாங் த ஒயர் இஃப் யூ டேக், அதுவும் அந்த பாயிண்ட் M எங்கே வருது, அலாங் த ஒயர், ஃபீல்ட் வில் பி 1 செகண்ட் 0. இப்போ ஏபி அண்ட் சிடி ரெண்டுமே கான்ட்ரிபியூஷன் இஸ் கோயிங் டு பி 0. இப்போ லாஸ்ட்டாக நம்மளுக்கு லெஃப்ட் ஓவர் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா பிசி. ஓகே, பிசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான், எம்லேருந்து பிக்கு 2r, இந்த ரேடியஸ் இஸ் 2r. அப்போ நம்ம ஃபார்முலாவில் எழுதும்போது இந்த இடத்துல கரெக்டாக என்ன பண்ணணும், ஆர் போடாமல் ரேடியஸ் இஸ் 2rன்னு போடணும். பட் இது வந்து எவ்வளோ ஆங்கிள் இருக்குது, சிபியோட ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா 90 டிகிரி. 90 டிகிரியை நம்ம எப்படி எழுதணும், π/2ன்னு போடணும் ரேடியனில். ஸோ எல்லா டேர்ம்ஸையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 1/16 μ0I/r. ஆனால் இந்த இடத்துல 1 செகண்ட் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, கவனிங்க, இந்த எம்மில் என்ன ஃபீல்டு இருக்குது. ஸோ இது வந்து கிளாக் வைஸ் போச்சு, ஃபீல்டு உள்ளே பார்த்து போச்சு. அதே மாதிரி கவனிங்க, கரண்ட் இங்கே எப்படி போகுது, கரண்ட் இஸ் கோயிங் ஃப்ரம் பிலேருந்து சி. ஸோ வென் யூ டூ லைக் திஸ், திரும்ப கரண்ட் ஃபீல்டு எப்படி போகுது, உள்ளே பார்த்து தான் போகுது. இப்போ புரியுதா? ஸோ நம்மளுக்கு வந்து கிளாக் வைஸில் தான் இங்கேயும் போகுது, த ஃபீல்ட் இஸ் கோயிங் இன்சைட். ஸோ ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷன், யூ டேக் டிஏ, அதுவும் இன்டூ த பேப்பர் தான் போகுது, அண்ட் பிசியும் இன்டூ த பேப்பர் தான் போகுது. ஸோ இது இவங்க ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷன் 0. ஸோ ரெண்டு பேருமே சேம் டைரக்ஷனில் ஃபீல்டு இருக்கனால ப்ளஸ் மைனஸ் இல்லை, ரெண்டுமே சேம் சைன் தான். இதுவும் ப்ளஸ் தான், இதுவும் ப்ளஸ் தான், பிகாஸ் தே ஆர் சேம் சைன், தே வில் ஆட் அப். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 7/16 μ0I/r is your answer. ஓகே, ஸோ ஆப்ஷன் D is correct. இப்போ அடுத்த ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். Following figure shows the arrangement of a bar magnet in different configurations. Each magnet has a magnetic dipole moment small m. So magnetic dipole moment small m இருக்குது. Which configuration has highest value of magnetic dipole moment எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓகே, ஸோ இதுக்கு டோட்டலாக 4 ஆப்ஷன்ஸ், 4 டிஃப்ரெண்ட் டயக்ராம்ஸ் கொடுத்துருக்கான். அந்த டயக்ராமுக்கு அதில் எதுக்கு வந்து மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இப்போ வந்து கவனிங்க, இதுதான் நம்மளோட பார் மேக்னெட் இல்லையா. பார் மேக்னெட்டுக்கு வந்து மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் வந்து எப்பவுமே எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா சவுத்துலேருந்து நார்த் பார்த்து இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ ரெண்டு டைபோல் மொமெண்ட்டை நான் ஆட் பண்ணுறேன்னு வைங்க, M1 M2 ரெண்டு டைபோல் மொமெண்ட்டை ஆட் பண்ணுறேன்னா இட் இஸ் செப்பரேட்டட் பை an angle theta. then the resultant dipole moment எப்படி வரும் அப்படின்னா it will come in between இல்லையா, in between வரும். this will be capital M. ஸோ இதோட ஃபார்முலா வந்து it is given by root of m1 square plus m2 square plus 2m1 m2 cos theta. ஓகே, இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. இட்ஸ் லுக் சிமிலர் டு parallelogram law of vector addition. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு காம்பினேஷன் எடுத்திங்கன்னா சவுத்துலேருந்து நார்த் நான் எடுத்திருக்கேன். ஓகே, அந்த டயக்ராமை நீங்கள் கிளியராக வாட்ச் பண்ணிங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். சவுத்துலேருந்து நார்த் எடுக்கும்போது இது ஒரு டைபோல் மொமெண்ட், இது ஒரு டைபோல் மொமெண்ட், ரெண்டுத்துக்கும் சேம் டைபோல் மொமெண்ட் தான் கொடுத்துருக்கான். இது M1 M2ன்றது டிஃப்ரெண்ட் டைபோல் மொமெண்ட்டை இண்டிகேட் பண்ணுது, ரெண்டுமே சேம் தான் இங்கே. ஓகே, ஸோ தீட்டா ஆங்கிள் பிட்வீன் them வந்து 90 டிகிரின்னு வருது. cos 90 என்னது, cos 90 இஸ் 0 நம்மளுக்கு. அப்போ இந்த டேர்மில் இட் வில் பி 0 இயர். ஸோ ரூட் m தான் ஆன்சர். ஸோ இதில் நம்ம 3 இதையும் சால்வ் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேஸ் சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள், செகண்ட் ஒன் வந்து இது ஒரு டைபோல் மொமெண்ட்டாக வருது, இது ஒரு டைபோல் மொமெண்ட்டாக வருது. ஆங்கிள் பிட்வீன் them இஸ் ரெண்டு வெக்டரோட டெய்ல் ஜாயின் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது ஒரு டைபோல் மொமெண்ட், இது ஒரு டைபோல் மொமெண்ட். It has been joined here. Angle between them is 90 degree. Okay, இப்போ cos 180
காஸ்ட் 180 வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்து -1. ஸோ ஃபார்முலாவில் இங்கே -1 போட்டிங்கன்னா ஓகே -m² அப்படின்னு வருது. ஸோ ஃபைனலாக ஆன்சர் வந்து 0ன்னு வருது. ஸோ செகண்ட் ஆப்ஷனுக்கு 0 தான் ஆன்சரு. ஸோ தேர்ட் ஒன்னையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது m ஆங்கிள் விட்டு நம்ம வந்து 30 டிகிரின்னு கொடுத்துருக்கான். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா cos 30 is what? √3/2. 2 இங்கே கேன்சல் ஆகிடும். √3 மட்டும் தான் ரிமைனிங் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக m√2 + √3 அப்படின்னு சொல்லி வருது. இது வந்து ஆப்ஷன் சிக்கானது. ஆப்ஷன் டியை பாருங்கள். அதுக்கானது வந்து ஆங்கிள் பிட்வீன் வந்து 60 டிகிரி. ஸோ cos 60 1/2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் √3m² you will get √3m. ஓகே, ஸோ இது வந்து ஆப்ஷன் டிக்கானது. ஸோ √3mன்னு வருது. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா √2 + √3 வருது. இதுக்கு வேறு √2 தான் வருது. ஸோ ஆப்ஷன் சிக்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட், விச் இஸ் ஹேவிங் த மோர் மேக்னெட்டிக் டைபோல்மெண்ட். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு we will move on. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டர் ஆர் கனெக்டட் இன் 2 டிஃப்ரெண்ட் ஏசி சர்க்யூட். ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஏசி சர்க்யூட்டில் நம்ம கெப்பாசிட்டரையும் இண்டக்டரையும் தனியாக கனெக்ட் பண்ணுறாங்க. வித் அ பல்ப் ஃப்ளோயிங் இன் glowing in each circuit. ஓகே, ஸோ 2 சர்க்யூட் எடுத்துக்க சொல்கிறான். இதில் ஒரு கெப்பாசிட்டர் ஒரு இண்டக்டர் தனித்தனி சர்க்யூட்ஸ் எடுத்துக்க சொல்கிறான். இதில் ஒரு பல்ப் இருக்குது, இதில் ஒரு பல்ப் இட் இஸ் பீன் கனெக்டட். ஸோ பல்ப் க்ளோஸ் மோர் பிரைட்லி எப்போ அப்படின்னு கேட்குறான். நல்லா கவனிங்க, இது மாதிரியான கொஷின்ஸில் வந்து கெப்பாசிட்டருக்கு சீரீஸில் தான் அந்த பல்ப் இருக்குது இல்லை பேரலில் இருக்குன்னு கொடுக்க மாட்டான். நம்ம தான் என்ன எடுத்துக்கணும், கெப்பாசிட்டரோட ஒரு பல்ப் அட்டாச் ஆகிருக்குன்னா அது எப்பவுமே சீரீஸு நம்ம சிம்பிளாக எடுத்துகிட்டு பண்ணலாம். அதே மாதிரி தான் இண்டக்டரோட ஒரு பல்புக்கு சீரீஸில் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, பல்புக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. பல்புக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதை நான் இண்டிகேட் பண்ணியிருக்கேன் கேபிட்டல் R. ஓகே, கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் வந்து C. ஓகே, μ0 εr A/d. அண்ட் எல்லுக்கு என்ன வருது, இண்டக்டன்ஸ் ஃபார்முலா வந்து μ0 μr n² A/L. ஏன்றது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், லென்த்து, நம்பர் ஆஃப் டர்ன்ஸு, μrன்றது என்னது மீடியம் இன்சைட் த இண்டக்டர், εrன்றது என்னது மீடியம் இன்சைட் த கெப்பாசிட்டர். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, எப்போ வந்து பல்பு நல்லா க்ளோ ஆகும் இந்த 2 கேஸில் அப்படின்னு கேட்குறான். எப்போ அதிகமான கரண்ட் பல்பு வழியாக போகுதோ அப்போ தான் என்ன ஆகும், நம்மளுக்கு பல்பு நல்லா க்ளோ ஆகும். புரியுதா? ஓகே, ஸோ மோர் கரண்ட் த்ரூ த பல்ப் மோர் இஸ் த பிரைட்னஸ். இதுதான் ஜென்ரல் பாயிண்ட் நம்மளுக்கு. ஸோ நல்லா கவனிங்க, ஏசி சர்க்யூட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்ம்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். I is equal to E/Z. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். இந்த சர்க்யூட்டில் பல்பு எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கான்னு கொடுக்கலன்னு சொன்னேன்னா, சீரீஸில் போட்டிருக்கானா பேரலில் போட்டிருக்கான்னு கொடுக்கல. நம்ம சீரீஸ்னே எடுத்துக்கிட்டோம். இது ஒரு அசம்ஷன் நம்ம பண்ணுது. அடுத்த அசம்ஷன் என்னென்னா, இந்த 2 டிஃப்ரெண்ட் சர்க்யூட்டுன்னு சொன்னால அதோட இஎம்எஃப்பை கொடுக்கல. ஏன்னா ஒரு ஏசி சர்க்யூட்ஸ்னால் ஒரு ஏசி சோர்ஸ் இருக்கணும்ல, இதுவும் ஈன்னு எடுத்துக்கணும், இதுவும் ஈன்னு எடுத்துக்கணும். 2 டிஃப்ரெண்ட் எடுத்தால் உங்களால் கம்பேர் பண்ண முடியாது, ரேண்டமாக வரும். we cannot compare that. ஸோ இதையும் இதையும் ஈன்னு எடுத்துக்கணும். பாயிண்ட் புரியுதா? ஸோ அப்போது இது ரெண்டாவது அசம்ஷன் வந்து சேம் ஏசி சோர்ஸ், தட் இஸ் இ வந்து 2 பேருக்கும் சேம். ஓகே, ஸோ ஃபார்முலா என்னென்னா I is equal to E/Z தான் ஃபார்முலா நம்மளுக்கு ஏசி சர்க்யூட்டில். அந்த ஜெட்டுன்றது இம்பிடன்ஸ், பேசிக்கலி த ரெசிஸ்டன்ஸ். இம்பிடன்ஸோட யூனிட்டும் ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகே, இது பேசிக்கலி த ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த சர்க்யூட்டுக்கு இம்பிடன்ஸ் என்ன வரும், திஸ் இஸ் த ஃபார்முலா. அண்ட் எல்லார் சர்க்யூட்டுக்கும் இதுதான் இம்பிடன்ஸோட ஃபார்முலா. கரெக்டாக இல்லையா? இப்போ நம்மளோட மெயின் எய்ம் என்னென்னா, இந்த இம்பிடன்ஸை குறைக்கணும். கரண்ட் அதிகமாச்சுன்னா பல்பு நல்லா க்ளோ ஆகும். எந்த பல்பு நல்லா க்ளோ ஆகும்னு கேட்குறான். கரெக்டாக, அதாவது எந்த சிச்சுவேஷனில் பல்பு நல்லா க்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். நம்மளுக்கு கரண்ட் அதிகமாக போகிற கேஸில் தான் பல்பு பேசிக்கலி க்ளோ ஆகும் இல்லையா? ஸோ Z வந்து கம்மியாக இருக்கணும். Z கம்மியாக இருந்தால் தான் I will be greater. ஏன்னா 2 பேருக்குமே E வந்து சேமு. ஸோ Z கம்மியாக இருக்கணும் ஃபார் கரண்ட் டு ஃப்ளோ மோர் அண்ட் பல்ப் வில் க்ளோ பிரைட்லி. ஸோ அப்படி பார்க்கும்போது Z கம்மியாக இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்கான், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த இண்டக்டர் இஸ் இன்க்ரீஸ். ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த இண்டக்டர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா, நல்லா கவனிங்க, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த இண்டக்டர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா L இன்க்ரீஸ் ஆகும். L இன்க்ரீஸ் ஆச்சுன்னா Z will இன்க்ரீஸ். கரெக்டாக இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன இன்க்ரீஸ் பண்ணால் L இன்க்ரீஸ் ஆகும், L இன்க்ரீஸ் ஆச்சுன்னா Z இன்க்ரீஸ் ஆகும். ஸோ Z இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் கம்மியாக போகும்ல, they are inversely connected. So first option is wrong. அதுக்கப்புறம் separation between the plates of the capacitor is increased. So plates between the distance between the capacitor வந்து D. இதை நான் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன நடக்கும், C குறையும். நல்லா கவனிங்க, C குறைஞ்சதுன்னா டினாமினேட்டரில் C இருக்குது, 1/C ஒமேகான்னு டினாமினேட்டரில் C இருக்குது. ஸோ நான் இதை டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கெப்பாசிட்டரை இன்க்ரீஸ் பண்ணும்போது D இன்க்ரீஸ் பண்ணுறோம், என்ன ஆகுது கவனிங்க. சிம்பிளி நம்ம டியை இன்க்ரீஸ் பண்ணுறோம், ரைட்டா? டியை இன்க்ரீஸ் பண்ணுறோம், அப்போ C என்ன ஆகும், குறையும். C குறைஞ்சிருச்சு அப்படின்னா இது டினாமினேட்டரில் இருக்குது, டினாமினேட்டர் குறையுது, அப்போது Z will இன்க்ரீஸ். Z இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் என்ன ஆகிடும்,
கம்மியாயிடும். புரியுதா நான் சொல்கிறது? திரும்ப நீங்கள் பாருங்கள், D இன்க்ரீஸ் ஆகுதுன்னு இருக்கான், C குறையும், Z இன்க்ரீஸ் ஆகும், I will decrease. ஸோ அப்போ பிரைட்னஸ் கம்மியாக தான் ஆகும். ஸோ செகண்ட் ஆப்ஷனும் கிடையாது. அதுக்கப்புறம் an iron rod is introduced into the inductor. Iron rodன்றது என்னென்னா mu r வந்து அதுக்கு greater than 1. ஓகே, iron rod is inserted into the inductor. அதாவது நல்லா கவனிங்க, mu r வந்து இண்டக்டருக்கு வந்து that is iron rodக்கு greater than 1. so mu r is greater than 1. so mu r increase ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? L increase ஆகும். L increase ஆச்சுன்னா அடுத்து எது increase ஆகும்? Z will increase. so Z increase ஆச்சுன்னா என்ன ஆகும்? கரண்ட் திரும்பவும் கம்மியாக தான் ஃப்ளோ ஆகும். இப்போ நல்லா கவனிங்க. அடுத்து dielectric is introduced into the gap between the plates of the capacitor. ஸோ கெப்பாசிட்டரோட பிளேட்ஸில் ஒரு dielectric இன்க்ரீஸ் பண்ணுறான், தட் இஸ் இன்சர்ட் பண்ணுறான், தட் இஸ் epsilon r is greater than is been added, that is epsilon r is greater than 1. so epsilon r increase ஆகுது, ஏன்னா நீங்கள் மீடியம் dielectric உள்ளே போடும்போது இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா C will increase. C இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னது? Z will decrease. டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆகுது, C இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ Z குறையும். Z எப்போல்லாம் குறையுதோ I அதிகமாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் D தான் கரெக்ட். இப்போ புரியுதா? ஸோ திரும்ப பாருங்கள், புரியலன்னா ஓகே, இன்னும் ஒரு ப்ராப்ளம் நம்ம பண்ணலாம். இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். The magnetic flux linked with the coil is given by phi. ஓகே, 5t square plus 3t plus 16 கொடுத்துருக்கா. அந்த 5 வந்து யூனிட் வெப்பரில் இருக்கா, அண்ட் t in seconds. ஓகே, டைம் in seconds. ஸோ induced EMF in the coil at time t equal to 5 seconds will be என்னன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான் இல்லையா. நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டான்? ஃப்ளக்ஸ் வந்து கொடுத்துட்டான் த்ரூ த காயில். ஸோ காயில் வழியாக போகக்கூடிய எல்லா ஃப்ளக்ஸுமே அவன் கொடுத்துட்டனால நம்ம EMF கண்டுபிடிக்கணும் at 5 seconds. ஸோ டேரக்ட்லி we can use the Faraday's EMF formula. minus d∅dt தான் கரெக்டான ஃபார்முலா வித் த சைன். ஸோ நான் ஃபஸ்ட்டு d∅dt கண்டுபிடிச்சிட்டு நான் மைனஸாக மல்டிப்ளை பண்ணால் எனக்கு E கிடச்சிரும். ஸோ d∅dt பண்ணுறதுக்கு 5ஓட வேல்யூ இஸ் திஸ் ஒன். ஸோ இந்த d/dt உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா d/dt you will have 3d/dt. ஸோ இதில் வந்து 5 வெளில எடுத்துகிட்டு t ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2tன்னு வரும். இதில் 3 வந்து கான்ஸ்டன்ட், ஸோ வெளில எடுத்துகிட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா dt will be cancel and you will get 1 as the answer. and constant differentiate பண்ணா pure constant 0. so option வந்து 10t plus 3 வருது. பட் ஆனால் நம்மளுக்கு என்னது, இதில் நம்ம d∅dt தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் ஒரு மைனஸ் சைன் போட்டுருங்க. ஓகே, மைனஸ் சைன் போட்டுடணும். பட் ஆனால் அவன் எந்த டைமே கேட்டிருக்கான்? டைம் வந்து 5 செகண்ட்ஸ் சொல்லி கேட்டிருக்கான். ஸோ 5 உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா EMF you will get as -53 voltage. பட் ஆனால் ஆப்ஷனில் எல்லாமே பாசிட்டிவ்னு கொடுத்துருக்கான். தட் மீன்ஸ் அவன் மேக்னிடியூட் கேட்டிருக்கான். மேக்னிடியூட் மீன்ஸ் இட்ஸ் a pure positive term. நெகட்டிவ் become positive. ஸோ ஆப்ஷன் A தான் கரெக்ட். ஓகே, ஸோ இந்த வீடியோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றது எனக்கு சொல்லுங்கள். டெஃபினட்டாக டெய்லி இதே மாதிரி 5 கொஷின்ஸ் ஃப்ரம் சம்வேதனா பேப்பர், டோட்டலாக 3 செட் இருக்குது நம்மக்கிட்ட, எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு திரும்பவும் சொல்கிறோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு சேனல் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நீங்கள் சொன்னால் தான் தெரியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ டெஃபினட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் 3 அக்கௌண்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் நாகராஜன். ஆல் தி பெஸ்ட். பை பை.